அதிகமாக உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய், கரடானவைகளை சமமாக்கும்படியாக ஆண்டவரை வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாளைகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தேவனாகிய கர்த்தருடைய குடும்பங்களுக்கு ஊழியங்களுக்கு இவர்கள் ஆண்டவரே காரியங்களை செய்கிற அத்தனை ஆண்டவரே காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே ஹல்லேலூயா. உன் வலது கையை பிடித்து உன்னை தாங்குவேன், என்னை நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர்களை நடத்த போகிற நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரை ஜெபித்து இந்த அருமையான ஆண்டவரை திருமண நாள் ஆண்டவரை ஸ்தோத்திர நன்றி குற்றத்தை நாங்கள் ஜெபித்து துவங்குகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாட்டு பாடி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஹோசன்னா ஜெயமே. எல்லா கரங்களை உற்சாகமாக நாமத்தை மகிமைப்படுத்தி ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, சொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, சொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாரோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாரோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாரோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. தொடர்ந்து நம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். விக்டர் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இந்த பாப்பன் சித்திரம் பகுதியில் எங்களுடைய அருமை நண்பர் ஒய்டிஎஸ் விதினேஸ்வர் ஐயா 20ஆம் ஆண்டு திருமண நாள் ஆண்டவர் வந்து மத்தியில் நம்ம வந்து கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடலாம்.
தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். கலங்காதே திகையாதே, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது மகள்ராஜ் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கி ஜெபிப்பார்கள். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையிலே மேற்கு சென்னை பகுதியில் தலைவராக இருக்கிற நம்முடைய சகோதரர் YDS எவினேஸ்வர் ஐயா அவர்களும் ஜோசப்பின் சிஸ்டருடைய திருமண நாள் கூடுகையில் கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவருடைய திருமண நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையை கடந்த நாட்களை திரும்பி பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஐயா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடந்த ஒரு 6 வருடமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியத்தில் இணைந்ததுலேருந்து ஐயாவோட ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. அந்த தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையில் இந்த கொரோனா காலங்களில் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கொரோனா காலங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றங்கள் வந்தது.
ஆனால் வைடிஎஸ் வினேஷ் ஐயாவும் ஜோஸ்பின் சிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கான்ஃபரன்ஸ் கால ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தளமாக அவர்கள் மாற்றி என்ன பண்ணாங்கன்னா ஜூமில் அனுதினமும் 2 மணி முதல் 3:20 வரை அனுதினமும் மாலையில் மத்தியான நேரத்தில் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இது அநேகருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகையாக இல்லையா? அப்படிதான் அவர்கள் என்னையே உற்சாகப்படுத்தினார்கள் என்னுடைய வாழ்க்கையில். அப்போ வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நாள் வந்து மெசேஜ் கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன், ஐயா மெசேஜெல்லாம் கொடுக்க மாட்டேன், அதில் ஜூமில் வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பண்ண முடியாது ஐயா அப்படின்னு சொன்னேன். ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். ஐயா இதுவே நம்ம சின்ன கூடுகையில் நம்ம பேசுகிறது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட். கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகும்போது எப்படி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதில் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அப்புறமா நீங்கள் அதை வந்து நீங்கள் வெளியில் போய் நீங்கள் சபையில் பேசும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அப்படிதான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்திகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதன் மூலமாக அப்படியே சபைகளில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வழியில் நடத்த அது உதவியாக இருந்தது. அப்படியாக அநேகரை அவர்கள் உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அந்த ஜூமில் ப்ரேயரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேகர் வந்து இப்படி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக இல்லையா உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இதில் நான் ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிறதாக இல்லாதபடி இல்லையா, கடமைக்கு செய்கிற காரியமாக இல்லாதபடி வித்தியாசமான முறையில் இல்லையா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த மாற்றங்களை கொண்டு வந்து இல்லையா அதில் வரவங்களுக்கு மனப்பாட வசனங்களை சொல்லி இதெல்லாம் படித்து ஒப்பிக்கணும், வீடியோவாக எடுத்து அனுப்பணும். அது மட்டும் இல்லை, அது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக அவர்களால் முடிந்த ஒரு கிஃப்ட், சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், கர்ச்சிப்பாக இருக்கலாம், அப்படியே ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டை வாங்கி அதில் வசனங்களை ஒப்பிக்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பைபிளை முழுசாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து பைபிளை படிச்சுட்டு வராங்க. இப்படியாக வித்தியாசமான காரியங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வசனத்தை சொல்லி அந்த இதிலே மனப்பாடமாக சொல்லணும், அடுத்த நாள் வந்து பார்க்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி மாத கடைசியில் அந்த வசனங்கள்ல இருந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம். ஸோ இப்படி ஏதோ ஒரு நம்ம ஜபிக்கணும், ஒரு கடமைக்காக ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை செய்யாதபடி இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையும் உத்தவமாய் இல்லையா அந்த காரியத்தை செஞ்சு வராங்க. கர்த்தர் அவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், சரீர பலவீனம் இருந்தாலும் இல்லையா, நான் அடிக்கடி அதை ரெகுலராக எவ்ரி வெட்னஸ்டே நான் வந்து ஜாயின் பண்ணி அதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்கள் பார்க்கும்போது அவருடைய சரீர பலவீனம் இருந்தாலும் அதை தட்டி கழிக்காதபடி இல்லையா அந்த பலவீனத்தோட பார்க்கும்போது தெரியும், அவங்க ஜபிக்கும் போது ஒரே இருமல் இருக்கும், கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்து வருகிறார்கள் இல்லையா. அப்படியா கர்த்தர் எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அதில் பொறுப்பாய் செய்கிற ஒரு தம்பதியாக ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. நம்ம அனைவருக்கும் தெரிந்தது போல அவங்க மகன் ஜூடாவை அதனுடைய பணியை செய்யும்படியாக +2 முடித்த உடனே கல்லூரியில் பைபிள் காலேஜ் படிக்கும்படியாக ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படியாக மகள் நல்லா படிச்சுட்டு இருக்கா இல்லையா. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னுமாக ஊழியத்தில் அவர்களை உயர்த்தும்படியாக இல்லையா நம்ம அவர்களை வாழ்த்துகிறோம். போராட்டங்கள் உபத்திரவங்கள் பாதையில கணவனும் மனைவியுமாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் சத்ருவானவன் ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வந்து பொறாமை எரிச்சல்கள் இப்படியாக வெளியிலிருந்து அநேக காரியங்களை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிற காரியம் அவர்களை பார்த்து தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமா நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்க இந்த 2 காரியம் நமக்குள்ள நிலைத்து இருக்கும்படியா, நம்மோடு கூட இருக்கும்படியா ஆண்டவர் சமூகத்தில் எல்லா காரியத்தையும் தாழ்மைப்படுத்தி அவரிடத்துல மொத்தமா ஒப்பு கொடுக்கும்படியா தேவக்காரம் நம்மோடு கூட அநேக அதிசய அற்புதங்களை நடக்கும். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறவனை நிரூபிக்க முடியும். தேவன் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்.
Jesus. Ola. Oraba. Haba. Shadaraba. Urabada. Thank you, Jesus. Thank you, my Lord. Thank you, my Lord. Thank you, my Lord. உங்க வல்லமை எங்க மேல ஊற்றுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்க மேல ஊற்றுங்கப்பா. கிருபை உங்களுடைய கனிகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமென். உங்களுடைய வரங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ள செயல்படுத்துங்கப்பா. தேவநாமம் மகிமைப்படும்படியா இங்க நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஒரு பெரிய அசைவை நீ உண்டு பண்ண போறதுக்காக ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் அநேகருக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அதை ஆண்டவரை எதை வந்து செஞ்சாலும் ஒரு முகாந்திரத்தோடு செய்கிறவர் நோக்கலாம் எந்த காரியம் நீ செய்கிறதே இல்லையே ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை இங்க கொண்டதற்கான நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு ஆண்டவரை. இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டவரை எங்க வாழ்க்கையில செய்ய போற ஒவ்வொரு 2010 நான் வீடு கட்டுறேன். அப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கரெக்டா ஆகஸ்ட் 19 வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லும்போது ஆனால் தடங்கல் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் தள்ளி இதே மாசத்துல 23ஆம் தேதி என்னுடைய வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த நாள்ல பண்ண முடியல, அதாவது திருமண நாளைக்கு பண்ண முடியல. ஆனால் 23ஆம் தேதி 4 நாள் தள்ளி நாங்கள் என்ன பண்ணோம், பிரதிஷ்டை பண்ண வச்சிருந்தோம். சரி, அப்போ இதே மாதிரி தான் 4 நாள் தள்ளி பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா இங்க நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா, அதனால வந்து மேல வந்து வீடு கட்டி விடணுன்றதான் என்னுடைய ஆசை. நான் என் மனைவிட்ட சொன்னேன், ஒரு 3 போர்ஷன் எடுக்கிறதான் இந்த பில்டிங் கட்டும் போது சொல்லும் போது நல்லா இவ்வளவு பில்லரே வேண்டாம் சார், உங்களுக்கு இதுல பாதி வச்சதே உங்களுக்கு கட்டா நிக்கணும், இல்ல நம்ம மேல வந்து 2 floor நான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பிசினஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த விஷயம் நான் யோசிச்சேன். ஆண்டவர் அதை பத்தி எந்த ஒரு காரியத்தை சொல்லல, ஆனா அதை மேல எதையுமே செய்ய வச்சுட்டாரு. ஆனா ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணும்போது நம்ம மங்கராஜ் நல்லா தெரியும், அவன் ஆண்டவர் வந்து 5 விதமான காரியத்தை சொன்னார். ஞாபகம் இருக்கலாம், ராஜா இன்னைக்கு சொன்னாங்க, நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன். இது இலத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது வந்து 5 விதமான, அதாவது என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் பேர் ரெகோபோத் எழுப்புதல் ஊழியம். இந்த இடம் ரெகோபோத் ரிவைவர் சென்டர், அதாவது ரெகோபோத் எழுப்புதல் மையம், ரெகோபோத் பிரேயர் சென்டர், ரெகோபோத் ஜெப மையம், ரெகோபோத் ஹீலிங் சென்டர், ரெகோபோத் சுகமளிப்பு மையம், ரெகோபோத் ஒண்டர் சென்டர், ரெகோபோத் அதிசய மையம், ரெகோபோத் பிளஸிங் சென்டர், ரெகோபோத் ஆசீர்வாத மையம். 5 வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. இதே வார்த்தை சொல்லிட்டு இந்த இடத்தை தேடி அநேக ஜனங்கள் வருவாங்க. எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில நிறைய வசனங்கள் வார்த்தைகள் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்தை தேடி வருவார்கள். ஏன்னா நாங்கள் அந்த வீடு நிலம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய இடத்தை பார்த்தோம். ஏன் திருவள்ளூர்ல லெவல்ல போயிட்டு பார்த்தோம், ஆனா எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல. டக்குன்னு இடம் முடிஞ்சுது. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் தரிசனம் எங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த நாட்களே ஐயா சொன்னது போல எனக்கு மீண்டுமாக அதை நினைவுபடுத்தினா என்னுடைய தனி ஜபத்துல ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த இடத்துல நிறைய பேர் கொண்டு வந்து ஜபிக்கிறதுக்காக. ஏன்னா அதிகாரில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து ஜூம் பிரேயர் அட்டன் பண்றாங்க. அதிகால ஜபம் நடக்கும், நாங்களும் அதிகால ஜபம் பண்றோம். மதியம் கரெக்டா 2-3 வரைக்கும் மதியம் ஜபம் நடக்கும். நைட்லயும் நாங்க ஜபம் பண்ணுவோம். அப்போ அந்தி சந்தி மதியம் 3 வேளை ஜபம் இங்க நடக்கும். அப்போ இது ஒரு ஜபம் இல்லமா தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா இந்த தரிசனம் எப்படியா இருக்குன்னு சொல்லி நிறைய முறை நாங்க யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு முறையும் இந்த 5 சென்டரா இது மாறுங்க ஆண்டவரே அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால ஆண்டவர் இன்னைக்கு ஐயா மூலமாக, ஐயா வந்து ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது எனக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்து நான் ஜெபித்திருக்கிறேன். இதை ஒரே ஒரு ஷேர் பண்ண ஒரே ஒரு ஆள்னா மங்கள்ராஜ் பிரதர். நீங்க நேரடியா அவர்கிட்ட கேட்டுக்கங்க, இந்த வார்த்தை நான் சொல்லிட்டு கேளுங்க. அவங்களும் சொல்லுங்க. ஆனா பிரதர் நான் பேசும்போது நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு காரியம் தான், ஆவியானவர் ஒருவரே. இல்லையா? நாளை கூட வந்தவங்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு எளிய ஆகாரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு விட்டு தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். 2 வார்த்தை சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்க. இது உண்மையில சாட்சி கர்த்தர் இதனால வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஐயா வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தைகளை கொண்டு இங்க ஜெபம் மையம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியத்தின் நாள் தான். ஐயா பேசின அநேக வார்த்தைகள்
எனக்கு கேள்வியா இருந்தது, இன்றைக்கு அது பதிலாய் வந்திருக்கிறது. வார்த்தைகளை நான் சொல்ல முடியல. அதுவும் இல்லாதபடி ஐயா ராஜையா சொன்னது, நாங்கள் தினந்தோறும் குடும்ப ஜெபத்துல நாங்கள் ஜெபித்துட்டு வருவோம். என் பிள்ளை ஈடன் முதற்கொண்டு தினமும் அது ஒரு அவ மனப்பாடமா அவ ஜெபிப்பா. இந்த இடத்துல மேல வந்து ஒரு பிரேயர் சென்டர் எங்களுக்கு கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி பல வருஷமா நாங்க ஜெபித்து வரோம். அது நாங்க வந்து இவங்க அவங்க பிரதர்கிட்ட ஷேர் பண்ணது கூட எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க பல வருஷமா நாங்க ஜெபித்துட்டே வரோம். இன்றைக்கு ஐயா மூலமாக அது வெளிப்படையாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு நாங்கள் எல்லளவும் தகுதி உள்ளவர்கள் அல்லவே அல்ல. அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு தரிசனம் திட்டம் கர்த்தர் வைத்திருப்பதற்கு எங்களிடத்துல என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நிறைய நேரம் நான் உட்கார்ந்து நான் யோசிப்பேன். ஜெபத்திலும் நான் யோசிப்பேன், ஏதாவது ஒரு தகுதி இருக்குதான்னு. உலக பிரகாரமா இருக்கிற ஞானம் இருக்கா, படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, பணம் இருக்கா, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்து இருக்கா, பதவி இருக்கான்னு இந்த எண்ணம் எங்களுக்குள்ளாக வந்துகிட்டே இருக்கும் எனக்குள்ளாக. ஆனா இது எப்படி முடியும், இதுக்கெல்லாம் தகுதியும் கிடையாது அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டே இப்பவும் நான் அதுதான் நினைக்கிறேன். இதற்கு நாங்கள் எவ்வளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஐயா சொன்ன செய்தியின்படியாக எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்மைப்படுத்துகிறோம். தேவ சமூகத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்க கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றியை தெரிவித்து கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென்.